தங்கத்தை டிஜிட்டலாக வாங்கலாம். MCXன்னு ஒரு கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. பேடிஎம்மில் 100 ரூபா 200 இருந்தால் கூட மில்லிகிராமாக வாங்கலாம். ஷேர்ஸு டிஜிட்டலாக தான் இருக்குது. கரெக்டாக எல்லாமே டிஜிட்டலாக மாறிடுச்சு. கண்ணுக்கே தெரியல இந்த காயினை நான் எப்படி வாங்குறதா இருந்தால் அவங்களுக்கு இன்னும் கண்ணு தெரியலன்னு அர்த்தம். கரெக்டாக உண்மை என்னன்னா நீங்கள் கூகுள் பேல காசு அனுப்பல, நம்பர் தான் அனுப்புறீங்க. யாருமே நீங்கள் கூகுள் பேல தான் யூஸ் பண்ணணும்னு யாராவது சொன்னாங்களா? எந்த பேங்காவது சொல்லிச்சா? ஒவ்வொரு பேங்காக அவங்களுக்கான ஆப் வச்சுருக்காங்க. இது எல்லாம் தாண்டி அந்த ஆப்பை நம்ம மதிக்கிறதே கிடையாது. ஆனால் கூகுள் பேல தான் பண்ணுவோம். அந்த ஒரு கூகுள் பேல 3-4 அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கிறோம். பிரைமரி அக்கௌண்ட், செகண்ட் பண்ணிக்கிறோமா இல்லைங்களா? கரெக்டா? இப்போ டெக்னாலஜியை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். காலம் மாற்றத்துக்கு ஏற்ப நம்மளை நாம மாத்திக்கிறோம். அதுதானே உண்மை. கரெக்டா? இன்னைக்கு கூகுள் பேல அனுப்புனாக்கா என்கிட்ட கூகுள் பேல அதை எப்படி டவுன்லோட் பண்றது தெரியலன்னா நம்ம ஏலியன்ஸா பார்ப்பாங்க. கீரகார அம்மால இருந்து பானிபுரி வைக்கிறோம். கரெக்டா? அங்கேயே வச்சிருக்கிறாங்க QR கோடு. தம்பி இதுல காசை போட்டு போனது அப்படியேதான் இதுல போட்டுருதா அப்படின்வாங்க. யோசிச்சு பாருங்க, டெக்னாலஜி அடாப்ட் பண்ணாதான் நம்ம வளர முடியும். இன்னைக்கு அத்தனையுமே விரிச்சுவலா மாறிடுச்சு. இனிமேல் நம்ம ரூபாய் நோட்டை யூஸ் பண்ணவே மாட்டோம். எழுதி வச்சிங்க, இது நம்மளுடைய கடைசி தலைமுறை. வீட்டில் 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 1000 ரூபா தாள், 25 பைசா 50 பைசா 1 ரூபா, இதெல்லாம் ஒரு போர்டு செஞ்சு ஒட்டி வச்சிருங்க. நம்ம பசங்களுக்கு அவங்க காமிக்கிறது. இப்படி தான் ரூபாய் நோட்டு இருந்தது, இப்படி தான் நாணயங்கள் இருந்தது. 10 பைசா இருக்கா? புழக்கத்தில் இருக்கா? 5 பைசா இருக்கா? 20 பைசா? 50 பைசாவே இல்லை. ஆனா 57 பைசா, 3 ரூபா 57 பைசாக்கு உங்களால ஜிபே பண்ண முடியுது. பண்ணதான் இல்லைங்களா? யோசிச்சு பாருங்க. பைசா கணக்குக்கு இன்னைக்கு டிஜிட்டலைஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க. சில்லறை தட்டுப்பாடே கிடையாது இப்பெல்லாம். உண்மைதானே? அப்போ நாணயங்கள் ஒழிக்கப்பட்டுடுச்சு. கவர்மெண்ட் 2024 கரன்சியை கொண்டு வந்துட்டாங்க. என்ன கரன்சி? CBDC, சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி. இதுக்கப்புறம் மேபி எப்போ வேணுமோ அறிவிப்பு வரலாம், உங்ககிட்ட இருக்கிற ரூபாய் நோட்டெல்லாம் நாளையிலேருந்து செல்லாது, அதுக்கு பதில் பேங்க்ல கியூ நின்று CBDC-யா மாற்றிங்கன்னுவாங்க. வேற வழியே இல்லை. கருப்பு பணம் அத்தனையும் வெளியில வரும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாற்றின்னு இருக்கிறாங்க. கருப்பு பணம்லாம் மாற்றி முடிஞ்ச பிறகு நம்ம வச்சிருக்கிறதுலாம் வெள்ளை பணம். கரெக்டா? அப்போ அறிவிப்பு வரும். கண்டிப்பாக நடக்கும். கரெக்டா? கண்டிப்பாக நடக்கும். அப்போ இது கடைசி தலைமுறை. மேபி 2 வருஷமோ 3 வருஷமோ இப்போ 50% பேங்க் சேலரினா CBDC-யா கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 20,000 சேலரினா 10,000 அக்கௌண்ட் இருக்கும். அதை கூட நீங்கள் எடுக்கக்கூடாது. ஜிபேவாக யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? பேடிஎம்மாக யூஸ் பண்ணுவீங்க, ஃபோன்பேவாக யூஸ் பண்ணீங்க. அப்படியே ரொட்டேஷனில் வரும். பால் கடைக்கார் போவோம், பால் கடைக்கார் மளிகை கடை கொடுப்பாரு, அவர் ஹோல்சேல் கொடுப்பாரு. கரெக்டாக? அப்படியே தான் ரொட்டேஷனில் வரும். இப்போ பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிடுறாங்க. நம்பர் மட்டுமே சுற்றிட்டு வருது. அந்த நம்பர்லேருந்து இதுக்கப்புறம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்கவே இருக்காது. காசு இருந்தால் தானே ஒழிச்சு வைப்பீங்க. டிரான்சாக்ஷன்லேயே பிடிச்சிடுவாங்க. அளவு தெரிஞ்சிடுச்சு இல்லை, 25,000 டிரான்சாக்ஷனு, சம்பளம் வரும்போதே பிடிச்சிடுவாங்க. அதுக்கு வந்து சர்வீஸ் டேக்ஸ் வந்துடும். ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் சார்ஜஸ். தப்பிக்கவே முடியாது. பேங்க் இருக்காது, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டே இருக்காது. உண்மைங்க, நிஜமாக சொல்கிறேன். அப்போ ஒரு திட்டம், ஒரு செயல், அதை உருவாக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்கன்னா அதனுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்குன்னு பார்த்தாங்க. நம்ம கூகுள் பேல காசு அனுப்பணும்னு யோசிச்சு பார்த்தோமா? கரெக்டா? மாறி போச்சு. இப்போ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறோம். கரெக்டா? இப்போ டெக்னாலஜி அடாப்ட் பண்ணுறவங்க பெரிய லெவலில் போகிறாங்க. இன்னைக்கு ஒரு விர்ச்சுவல் அசெட், ஒரு டிஜிட்டல் அசெட்டை உருவாக்கி இருக்கிறோம். இது உலகமே ஏற்றுக்குச்சு பிட்காயின். கரெக்டா? ஒரு நண்பர் பின்னால் அவர் உட்காந்துருக்காரு பாருங்க. கர்நாடகா. மதுரையா சார்? பெங்களூர். நீங்கள் தான் சார்? கிருஷ்ணகிரி. நானாக பார்த்துட்டு வந்தேன் சார். 2011 3 ரூபா 80 காசு, 3 ரூபா 20 பைசா, 3.80ங்களா? 3.20 பிட்காயின். அது போய் வாங்கலான்னு கேட்டிருக்காரு. 320 ரூபா. அந்நிய செலவாணி மோசம் பண்ணிருக்காங்க. 320 ரூபாயில என்ன அந்நிய செலவாணி மோசம்? என்ன பாருங்க, அதனுடைய மதிப்பு இன்னைக்கு ஒரு காயின் 1 கோடி, 100 கோடி மதிப்பு. இன்னைக்கு சொன்னா அது ஓகே, 100 கோடி அந்நிய செலவாணி மோசடி. கரெக்டா?
அப்ப அவேர்னஸ் இல்லை, ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. வயிற்று வலிக்கு வக்கீல் கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ண மாதிரி. கரெக்டா? பட் இன்னைக்கு அவேர்னஸ் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நாங்களே போய் சொன்னா கூட நீங்க நெட்ல போய் சர்ச் பண்றீங்க, நீங்க எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்றீங்க. கரெக்டா? இன்னைக்கு விர்ச்சுவல் அசெட்ன்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம், டிஜிட்டல் அசெட்ன்றது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். ஒவ்வொரு நாடும் டிஜிட்டல் அசெட்டுக்கு மாறிட்டாங்க, டிஜிட்டல் கரன்சிக்கு மாறிட்டாங்க. அப்ப நம்ம ஃபியூச்சரை டிபெண்ட் பண்ணி ஒரு இடத்துல நம்மளுடைய சேவிங்ஸ் இருக்கணும். ஏன்னா பணம் அப்படியே இருந்தால் அதனுடைய மதிப்பு கம்மி. இது பெரிய எம்பிஏவோ டிகிரியோ படிக்க தேவையில்ல. 2020 ஒரு காயினா 5000 ரூபா வாங்கி வச்சுட்டீங்க, 1 கிராம். பக்கத்தில் ஒரு 10 500 தலை வச்சுட்டீங்க. இன்னைக்கு மதிப்பு எது கூடுதல்? கோல்டு காயின் கூடுதல். அந்த 5000 ரூபா அப்படியே தான் இருந்துச்சு. 5000 ரூபா கோல்டாக மாறினால அது 2000 ரூபா 3000 ரூபா லாபத்தை கொடுத்துருக்கு. கரெக்டா? அப்போ நம்மளுடைய தேவை என்ன? எதிர்காலத்துக்கு தேவையான பணத்தை நம்ம சேமிக்கும் போது அதனுடைய தன்மை வளரணும், பணன்றதே வளரணும். கரெக்டா? அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம முதலீடு பண்ணணும். இன்னைக்கு எந்த துறை வேகமாக இருக்குதோ அந்த துறையில் முதலீடு பண்ணுவது புத்திசாலித்தனம். கரெக்டா? பட் அந்த துறையில் நிறைய வரும், தப்பு ரைட்டு, சின்னது பெருசு. கரெக்டா? நான் இது வரைக்கும் இழக்காம இங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னா நான் நம்பவே மாட்டேன். கரெக்டா? அப்படின்னா அப்ப புரிதல் இல்லை, இப்போ புரிதல் இருக்கு. இப்போ ஒரு கம்பேரிட்டிவ் பண்ணுவேன், பிளாக் செயின் அப்படிதான் ரன் ஆகுமா? கரெக்டா? கைரா